ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் உங்களுடைய QLA 3F சண்டே அப்டேட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ட்ரூட்டாவாக ஃபெயில்ட் ஆகிருக்கு. அதனால் அந்த அப்டேட் நான் கொடுக்குறேன் நண்பா. அதே சமயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹிட் அண்ட் ஃபெயிலை பற்றி. அதே மாதிரி நம்மளோட கால்குலேஷனில் டபுள் வந்தாலும் மிஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஹோல்டன் நண்பா. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த லாஸ்ட் ட்ரூட்டாவாக வந்து மிஸ் ஆனது. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இந்த அதாவது ஞாயிற்றுக்கிழமையோட ட்ரா வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து 5 ட்ராவா 1 தான் ஹிட்டு. அதனால அந்த ஒன்றை வந்து இந்த தடவை ட்ராவா அதாவது வரிசையாக ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சில பேர்த்துக்கு நான் இப்போ சொன்னது புரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு புரியாது, சில பேர்த்துக்கு நான் குழப்புற மாதிரியும் தெரியும். ஸோ அதை பற்றி பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த தடவை 2 தடவை ஃபெயில்ட் ஆனதுனால நான் இந்த தடவை ஒரு அப்டேட் கொடுக்கலாம்னு இருக்கேன். நண்பர்கள் அனைவரும் ரொம்ப ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை விட எனக்கு தான் அதிகமாக வருத்தம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மேத்தமெட்டிக்ஸில் அதிகமான ஈடுபாடு உண்டு. ஸோ நான் தான் அதிகமாக ஃபீல் பண்ணுவேன் என்னோட மேக்ஸ் ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னா. ஸோ நண்பா, அதனால் இந்த தடவை ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 489 தான் இருக்குது எக்ஸோட வேல்யூவா. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா அதாவது டேரக்ட் எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 6 தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் போக இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கன்ஃபியூசர்ந்து. அதாவது இந்த கன்ஃபியூசர் வந்து ரொம்ப மோசமான ஆள். ஸோ கன்ஃபியூசர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சில நண்பர்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ கன்ஃபியூசர் வந்து 3 0, அதாவது இந்த 3ங்கிறது வந்து ஹோல்டன் நம்பர் நண்பா, 1 மாதிரி. ஸோ 0 வந்து நம்மளுடைய கன்ஃபியூசர். ஸோ நண்பா, நான் வந்து இந்த தடவை நம்மளோட எக்ஸ் வேல்யூ வச்சு அப்புறம் இந்த கன்ஃபியூசரை வச்சு ஒரு சில பெயர்ஸ் உருவாக்கியிருக்கேன். ஸோ அந்த பெயர்ஸை நான் போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு அதாவது மேக்ஸிமம் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் தான் ஃபெயில்ட் ஆகும், அதே சமயம் டபுளுக்கும் ஃபெயில்ட் ஆகும். ஏன்னா நான் டபுள் அதிகமாக போட்டு பார்த்துட்டேன், டபுளுக்கு அதிகமாக ஃபெயில்ட் ஆகுது. அதை பற்றி நான் இன்னும் கான்சன்ட்ரேஷன் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து டபுள் கூட நம்மள்ட்ட மிஸ் ஆகாது. ஸோ நான் இப்போ நம்மளுடைய இந்த எக்ஸை வச்சு நான் ஒரு சில பெயர்ஸை உருவாக்கியிருக்கேன் நண்பா. ஸோ நண்பா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 1 வந்து ஹிட் ஆகிட்டே இருக்குண்டு. ஸோ இந்த தடவை நான் 1 வந்து ஹோல்ட் பண்ணுறேன் நண்பா. ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து 6 வந்து கன்ஃபார்ம் நம்பராக எடுத்துக்கிறேன். ஸோ 6 வந்து கன்ஃபார்ம் நம்பராக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இன்டராக்டில் இருக்கிற எக்ஸோட நான் அதை ஆட் பண்ண போகிறேன் நண்பா. அதாவது 4 6 8 6 9 6 இப்படி 3 பெயர்ஸை எடுத்திருக்கேன் நண்பா. அந்த 3 பெயர்ஸுமே வந்து பிசியோட சேர்ந்தது தான் நண்பா. PC 46, PC 86, PC 96. ஸோ நம்மளுடைய எக்ஸ் வேல்யூவை வச்சு இந்த 3 பெயர்ஸ் நான் எடுத்திருக்கேன் பிசிக்கு. ஸோ அதே இது நம்மளுடைய கன்ஃபியூசரையும் ஒரு தடவை எடுத்துக்கிறோம். ஏன்னா போன தடவை கன்ஃபியூசர் விட்டதுனால தான் 7 அடித்தது. ஸோ இந்த தடவை கன்ஃபியூசரை நான் 0 எடுத்துக்கிறேன். ஏன்னா 3 வந்து பழசு, கன்ஃபியூசர் வந்து 0. ஸோ நான் 0 மட்டும் எடுக்கலான் இருக்கேன். ஸோ 0 வச்சு எடுத்து ஒரு 3 பெயர்ஸ் போடுறேன். 0 4 0 6 0 2 0. ஸோ இதில் வந்து நண்பா 04 வந்து ஏசிக்கு சான்ஸ் இருக்குது, 06 வந்து பிசிக்கு வாய்ப்பு இருக்கு, 20 வந்து ஏபிக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய அப்டேட்டு, சண்டேக்கான அப்டேட்டு. நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ வச்சு நான் போட்டிருக்கேன், நம்மளுடைய கன்ஃபியூசரை வச்சும் போட்டிருக்கேன் நண்பா. ஸோ ரிசல்ட் பார்ப்போம், ஹிட் ஆகுதா அல்லது ஃபெயில்ட் ஆகுதாண்டு. ஓகே நண்பா, குட் லக், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.